அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனிவாசன் சார் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். என்னென்னா, தேர்தலுக்கு பிறகு கள நிலவரம் எப்படி இருக்கும் என்பது தான். அதில் முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு மிகவும் மாறுபட்டு இருக்கும்ன்றத ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தலைவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சிலேயே ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பீச்சா நான் கருதுறது திருமாவளவனுடைய ஸ்பீச். அதுல அவர் ஒன்னு சொல்லுகிறார், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது என்று எதை சொன்னார்? அது வேற எதுவும் இல்ல, விஜயனுடைய அரசியல் வருகை. கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக திருமாவளவன் கடுமையாக உழைத்து வட தமிழகத்தில் குருவி சேகரிப்பது போல சேகரித்து முனைந்து உருவாக்கிய அந்த பட்டியல் சமூகத்தினர் கொண்ட வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட ஒரே நாளில் களவாடி சென்று விட்டார் விஜய். பட்டியல் சமூகத்தவர்கள் பெருவாரியாக இருக்கிற பகுதிகளில் இளைஞர்கள் கொத்து கொத்தாக விஜய் பக்கம் போகிறார். நாமே நம்முடைய வீடியோஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். விஜய் தான் ஓட்டு போடுறீங்களா? அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கா? நீங்க விஜய்? ஆமா அக்கா நீங்க? ஆக்சுவலா இந்த வாக்கு வங்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இருத்தல். பார்த்தீங்களா, அவர் சொல்கிறது உண்மை தானே. கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.